அனைவருக்கும் வணக்கம். காம்படிட்டிவ் எக்ஸாமில் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடியது இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி அப்படின்ற டாபிக். நீங்கள் எந்த எக்ஸாம்லாம் எடுத்து பாருங்கள், வட்டி கணக்கு அப்படின்னாலே ஒன்று தனி வட்டி இல்லை கூட்டு வட்டி தான் இருக்கும். ஓகேங்களா? அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தனி வட்டி. இதை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தடுத்த கிளாஸில் கூட்டு வட்டியை பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன எக்ஸாம் படித்தாலும் சரி, நம்ம கிளாஸில் என்ன நடத்துகிறோமோ அதை கவனிச்சுட்டு நல்லா லிசன் பண்ணி எல்லா கான்செப்டையும் கற்றுக்கிட்டு ஜஸ்ட் அப்படியே உங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நீங்கள் என்ன எக்ஸாம் படிக்கிறீங்களோ அதோட பிஒய்க்கு எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதை தாண்டி ஒன்றும் போயிடாது, அதுக்குள்ளே தான் கண்டிப்பாக உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். இன்றைக்கி நம்ம கிளாஸ் பார்த்திங்கன்னா நம்ம கான்செப்ட் என்னன்னு சொல்லிடுவோம், ஃபார்முலா சொல்லுவோம், ஷார்ட்கட் அண்ட் ட்ரிக்ஸ் மூணுமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கிளாஸ்க்குள்ளே போயிடலாம்ப்பா. ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் நான் கிளாஸில் என்ன நடத்துகிறனோ அதை மெட்டீரியல் நான் சாஃப்ட் காப்பியாக எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு எதாவது டவுட் வருது, நீங்கள் எதாவது சம் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நம்ம குரூப்பில் அனுப்புங்க, நான் அதுக்கான சொல்யூஷனை உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக ஷேர் பண்ணுங்கப்பா. அதே மாதிரி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ்லாம் பண்ணுறதுக்கு. ஓகே, தனி வட்டிக்குள்ளே போயிடலாம். இப்போது தனி வட்டின்றது என்னென்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒருத்தர்கிட்ட போயிப்பேன், ஒரு 500 நான் கடன் வாங்குகிறேன். ஓகேங்களா? ஒருத்தவங்கள்ட்ட 500 கடன் வாங்குகிறேன். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வட்டி சதவீதம், இது தமிழில் பார்த்தீங்கன்னா வட்டி சதவீதம் இல்லை வட்டி வீதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இங்கிலீஷில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த 500 நான் கடன் வாங்குகிறேன் பார்த்தீங்களா, அதை வந்து அசல் அப்படின்னு சொல்லுவாங்க. அசல் அப்படின்னா பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரின்சிபல்னால் கேபிட்டல் பி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா எஸ்ஐன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. வட்டி வீதம் அப்படின்றத ஆர்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ ஒருத்தர் நான் 10% வட்டி விதத்துக்கு 500 கடன் வாங்குகிறேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 2 வருஷம் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் கொண்டு போய்ட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? அந்த 2 இயர்ஸ் அந்த இயர் வருஷம் இருக்குது பார்த்தீங்களா, அதை டி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா என் அப்படின்னு சொல்லுவாங்க. எது சொன்னாலும் அந்த வருஷம் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது 500 ஓகேங்களா? 10% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அந்த கொடுக்கப்பட்ட அசலுக்கு மட்டும் வட்டி போடுவான். அதுவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் வட்டிக்கெல்லாம் வட்டி போடுவான். ஓகேங்களா? அது எப்படின்னு நான் அடுத்தடுத்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன். இன்றைக்கி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்க்கலாம். இப்போ 500 இருக்குது. 500 10% எவ்வளோ? கடைசிலேருந்து ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைப்போம். ஸோ 50 அப்படின்றது 10% கரெக்டாக? அப்போ ஃபஸ்ட் இயருக்கு நான் செலுத்த வேண்டிய வட்டி தொகை 50. ஓகேங்களா? அடுத்து 2வது வருஷம் பார்க்குறேன். 2வது வருஷத்துக்கும் அதே 10% தான். அப்போ அதுக்கு ஒரு 50. அப்போ நான் 2 வருஷம் கழித்து அவர்கிட்ட நான் அமௌண்ட் வந்து கொடுக்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் எப்படி செட்டில் பண்ணணும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ பிரின்சிபல் அந்த 500 வாங்கின காசையும் கொடுக்கணும், ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு வட்டி எவ்வளோப்பா வட்டி 50 + 50 100 வட்டி, அந்த 100 கொடுக்கணும். அப்போ மொத்தமாக சேர்த்து அமௌண்ட்டு. ஓகேங்களா? மொத்தம் என்னது அந்த அமௌண்ட் அப்படின்றது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 + 100 600 ஒரு கையில் கொண்டு போய் கொடுத்துருவேன். ஓகேங்களா? இது வந்து நம்ம நார்மலாக அந்த கான்செப்ட் வைஸ் நம்மளே இப்படி போடுறோம். அடுத்து இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 100 வந்திருக்கு பார்த்தீங்களா, இது எதை பொறுத்து வருதுன்னு யோசிச்சு பாருங்களேன் கொஞ்சம். எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு நம்ம எடுத்துக்கிறோமோ அதுக்கு பொறுத்து தான் இந்த வட்டின்றதே மாறுது. இப்போ 10% நல்லா பாருங்கள், 6 × T. ஓகேங்களா? 10% 2 வருஷத்துக்கு. அப்போ எவ்வளோ இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும் மொத்தமாக 20%. இப்போ ஒரு வருஷத்துக்கு 10, அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு ஒரு 10 அப்படின்னா 2 வருஷம் முடிவில் கண்டிப்பாக 20% வந்திருக்கும். இப்போ நமக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாலே எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு எடுத்துக்கிறானோ அதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக வரப்போகுது. ஓகேங்களா? அப்போ கொடுக்கப்பட்ட அந்த 500ல் 20% எவ்வளோப்பா? ஸோ 10% அப்படின்றது 50. அப்போ 20% அப்படின்றது 100. அதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது எதை பொறுத்து இந்த அமௌண்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நான் எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு வாங்குறனோ அதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அவ்வளோதான்ப்பா. அப்போது பிரின்சிபலையும் அமௌண்ட்டை நான் கூட்டினா எனக்கு 600. இப்போ அடுத்து சரி ஃபார்முலாவில் எப்படி போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஃபார்முலா தான்ப்பா. ஓகேங்களா? என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் which is equal to PNR/100. அவ்வளோதான். ஸோ பின்னா பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கான் 500 நம்ம வாங்கியிருக்குது, கொடுத்துருக்கிறதுல நம்ம போய் வாங்கி வச்சுருக்கிறது. என்னன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை வருஷம்ப்பா? 2 வருஷத்துக்கு. ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் வாங்குகிறேன் 10%. ஓகேங்களா? ஆக்சுவலி இதோட ஒரிஜினல் ஃபார்முலா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PNR% எப்படி இருக்கும்ப்பா. ஓகேங்களா? நான் சொல்லியிருக்கேன் பர்சன்டேஜை நம்ம ரேஷியோவில் எழுதணும் அப்படின்னா /100 போட்டு எழுதுவோம். அதனால தான் அவங்க PNR/100 போட்டு எழுதியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஜஸ்ட் இங்கே 10 மட்டும் போட்டால் போதும், பர்சன்டேஜ் ஆல்ரெடி போட்டு தான் இருக்குது. அப்போ /100 அவ்வளோதான்ப்பா. இப்போ 2 0 2 0 கேன்சல், 5 × 2 10, 10 × 10 எவ்வளோ
ஸோ 100 ரூபா. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுக்க வேண்டிய வட்டி தொகை அப்படின்றது 100 ரூபா. அப்போ நம்ம ஃபார்முலாவில் போடலாம், இல்லை இந்த மாதிரி கான்செப்ட் வைஸ் போடலாம், இல்லைனா இந்த மாதிரி ஷார்ட்கட் ஜஸ்ட் அப்படியே பெருக்கி எவ்வளோ பர்சன்டேஜ்னு டேரெக்டாக கண்டுபிடிச்சும் போடலாம். 3 விதமாக கண்டுபிடிக்கிறோம். ஆனால் நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டி அப்படியே டேரெக்டாக பெருக்கி எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மெத்தட் தான் ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி ஒவ்வொன்றா எழுதுறதை காட்டிக்கலாம், இது ரொம்ப ஈஸி. ஓகே ஃபைன். இப்போ நான் வந்து உங்களுக்கு கான்செப்ட் புரியறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு சம் மாதிரி ஒன்று சொன்னேன். ஓகேங்களா. இப்போ அடுத்து வேறு என்ன மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்பான் அப்படின்றத அடுத்தடுத்து பார்க்கலாம் பாருங்கள். இப்போது செகண்ட், ஓகேங்களா, இப்போ செகண்ட் மாடல்னு கூட வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு அதே 500 கூட கடன் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதே 500 ரூபா. இப்போ நான் லாஸ்ட் இதில் என்ன சொல்லியிருந்தேன், 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது காமன். 2 வருஷம் முடிவில் நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கேட்டிருக்கேன். இதை அப்படியே கொஞ்சம் இல்லை ஜஸ்ட்டு மாற்றி முதல் வருஷம் 20% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா. செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 30% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். 30%. ஓகே. அப்போ அந்த வருஷங்கள் முடிவில் நான் மொத்தம் எவ்வளோ கொடுப்போம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அந்த 2 வருஷம், ஓகேங்களா, அட் த எண்ட் ஆஃப் செகண்ட் இயர் முடிவில் நான் எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி கொடுக்கணும், அமௌண்ட் அப்படின்றது பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். கரெக்டாக. அப்போது பிரின்சிபல் 500 ரூபாயை நான் கொடுத்துருவேன். அப்போ நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு 20% சொல்லியிருக்காங்க. 20% எவ்வளோ வருவார், 10% அப்படின்னா 50. அப்போ 20% அப்படின்றது ஒரு 100. அடுத்து செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 30%. ஓகேங்களா. அப்போ 30% எவ்வளோ வருவார், இது 10. அப்போ இதை இன்ட்டு 3 பண்ணுமா, அப்போ ஒரு 150 கிடைக்கும். அப்போ மொத்தமாக 250 அப்படின்றது வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா. இது அப்படியே கொஞ்சம் மாற்றி பிஎன்ஆர் பை ஃபார்முலாலையும் போடலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணால் எவ்வளோ போகிறோம், ஸோ 250 which is equal to 750 அப்படின்றது கிடச்சிருக்கும். ஓகேங்களா. இல்லை நான் ஃபார்முலாவில் போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்களேன், ஸோ பிரின்சிபல் எவ்வளோப்பா, 500. என் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இப்போ மொதல் வருஷத்துக்கு நான் கால்குலேட் பண்ணுறேன். அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ்ன்றது 1. 20% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைட் பை 100 ப்ளஸ் அடுத்து ஒரு 500. அடுத்து நான் இப்போ 2வது வருஷம்னா 2ன்னு போடக்கூடாது. 2வது வருஷம்னா அந்த ஒரு வருஷத்துக்கானது தான் நான் கால்குலேட் பண்ணுறேன். இந்த மாதிரி பிரித்து கால்குலேட் பண்ணுறேன். போன சம்மில் பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு 2 வருஷத்துக்கு போட்டுப்பேன், 10% அப்படியே போட்டுப்பேன். ஏன்னா அந்த 10% காமனாக இருந்தார். அப்போ ஜஸ்ட்டு 2 × 2 இது வந்து இயர்ஸ். ஓகேங்களா. அப்போ 2 இயர் 10% அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் பண்ணி அப்படியே போட்டுருவேன். ஆனால் இங்கே என்ன பண்ணுறான், ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு ஒரு வட்டி, 2வது வருஷத்துக்கு ஒரு வட்டி போடுறான். அப்போ நம்ம அதை எப்படி தான் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா பிரித்து. ஸோ இதுவும் என்னப்பா, அதே பிஎன்ஆர் பை 100 ஃபார்மில் தான். இது முதல் வருஷத்துக்கான வட்டியை கால்குலேட் பண்ணுறோம். 2வது வருஷம்னா 2ன்னு போடக்கூடாது. 2வது வருஷம்னா அந்த ஒரு வருஷத்துக்கான வட்டி தான். அப்போ இன்ட்டு 30% டிவைட் பை 100. ஓகேங்களா. இதை கேன்சல் பண்ணலாமா, எப்படிப்பா கேன்சல் பண்ணலாம், 2 0 கேன்சல். அப்போ 5 × 10 எவ்வளோ, 5 × 20 எவ்வளோப்பா, ஒரு 100 ப்ளஸ்ஸு 2 0 கேன்சல். 5 × 30 எவ்வளோப்பா, 150. அப்போ மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா ஸோ 250. இந்த அமௌண்ட் இங்கே வந்துருச்சா. ஓகேங்களா. அப்போ நீங்கள் ஒன்று இந்த மாதிரி ஃபார்முலாலையும் போடலாம், இல்லைனா இந்த மாதிரி கான்செப்டாக போடலாம், இல்லைனா ஜஸ்ட் இந்த இடத்துல பாருங்களேன், போன சம்மில் வந்து 10% 2 வருஷம்னு சொன்னால் 10 × 2 20ன்னு போட்டு ப்ராடக்ட் பண்ணி போட்டோம். இந்த தடவை ஏன் நம்மளால் அப்படி போட முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வருஷத்துக்கு 20%. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 30%. கரெக்டாப்பா. அப்போ நம்ம மொத்தத்தையும் நம்ம ஆட் பண்ணால் எவ்வளோ சொல்லுவோம், 50% அப்படின்றது அந்த மொத்தம் எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா. அப்போ 500ல் 50% எவ்வளோ வரும், 10% அப்படின்றது 50. அப்போ 50% அப்படின்னா ஸோ 250. 5 × 50 எவ்வளோ வரும், 250. இந்த அமௌண்ட் வந்துச்சா. ஸோ நம்ம போன இதில் போட்ட மாதிரி இதில் போட முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு வட்டி வீதம் அப்படின்றது வேறு. அப்போ ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு 20னா 1 × 20ன்னு வச்சுக்கணும். அந்த 1ன்றது இயர். ஓகேங்களா. இது வந்து R. அப்போ R × T. அடுத்து ஒரு R × T வரும். ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது தான் அந்த மொத்த வட்டி சதவீதம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ நமக்கு தெரியும். அப்போ 20 × 1 20, 30 × 1 30. அப்போ 30 + 20 எவ்வளோப்பா, மொத்தமாக 50% அப்படின்றது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வர போகிறாரு. அப்போ 500ல் 50% அப்படின்றது அதில் பாதி தானே கிட்டத்தட்ட. அப்போ 250 அவ்வளோதான். ஓகேங்களா. இந்த மாதிரி ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த மாடல் பாருங்களேன், இது வந்து ஒரு 3வது மாடல்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட்டு கால்குலேட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் அப்படியே மாற்றி எடுத்துக்கோங்களேன். இப்போ நான் சொல்கிற சம ஒரு 600 ரூபா பிரின்சிபல் என்ன, நான் கடன் வாங்கினது. ஓகேங்களா. இது வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டு. நான் செட்டில் பண்ண போகிறது எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 630. புரியுதாப்பா. இப்போ 600 ரூபா பிரின்சிபல், நான் செட்டில் பண்ணுறது 30 ரூபா அப்படின்னா இந்த இடத்துல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும், நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு என்னப்பா சொல்லியிருக்கேன், அமௌண்ட் அப்படின்றது பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்கேனா. அப்போது அமௌண்ட்டுன்றது இது நமக்கு பார்த்தாலே தெரியுது.
ரூபாய்க்கு நம்ம வாங்கி 630 ரூபா கொடுக்குறோன்னா கண்டிப்பாக 30 ரூபா தான் வட்டின்றது நமக்கு தெரியுது. அப்போ இந்த இடத்துல இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எனக்கு தெரியுது. ஸோ தெரியாதவங்க பார்த்துக்கோங்க, இங்கே 630 போட்டுக்கோங்க, பிரின்சிபல்ன்றது 600, இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இப்போ இந்த 600 இந்த பக்கம் போச்சுன்னா 30 which is equal to சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு எழுதுவாங்க. ஓகேங்களா? இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த இடத்துல சொல்கிறான் நான் ஒரே வருஷம் தான். ஓகேங்களா? இந்த 30 ரூபான்றது ஒரு வருஷம். 600 ரூபா வாங்கியிருக்கேன், 630 ரூபாயா அந்த ஒரு வருஷம் முடிவில் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேங்களா? ஜஸ்ட்டு இயர் வந்து 1 இயர் தான். அப்போ இந்த இடத்துல நான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிப்பேன்? 6%. உங்களுக்கு கொஷின் கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 6% என்னப்பான்னு கொஷின் கேட்குறான், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறான். ஏன்னா வருஷம் கொடுத்துட்டான், அமௌண்ட்டு கொடுத்துட்டான், பிரின்சிபல் கொடுத்துட்டான், அடுத்து வேறு என்ன தான் மிஞ்சி இருக்கார் இந்த இடத்துல? 6% மட்டும்தான் இருக்கார். இப்போ இந்த கேஸில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அந்த 30 தானேப்பா வந்திருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. அந்த 30 இன்ட்ரெஸ்ட் எதில் கால்குலேட் பண்ணுவோம்? பிரின்சிபலில் தான் கண்டுபிடிப்போம். அப்போ அந்த 30 600ல் எவ்வளவு சதவீதம்? இப்போ இது வந்து ஒரு ரேஷியோவில் தானே வருவார். ஓகேங்களா? கிட்டத்தட்ட நான் பர்சன்டேஜ் டாப்பிக்கில் ஒன்று சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல நம்ம எடுத்த மார்க்கு ஒரு 450ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து டோட்டல் எவ்வளோ? 500ன்னு வச்சுக்கோங்க. நான் 500க்கு 450 மார்க் எடுத்திருக்கேன், பர்சன்டேஜில் சொல்லுங்கள் அப்படின்னா 100க்கு எவ்வளோ? அப்போ இன்ட்டு 100 கால்குலேட் பண்ணுவோமா? லைக் அதே மாடலில் இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 600 ரூபாயில் 30 ரூபா வட்டி. இந்த 600ன்றது மொத்தம், அதில் 30 ரூபான்றது வட்டி. அது 100க்கு எவ்வளோ அவ்வளோதான் அடித்து சொல்ல போகிறோம். இப்போ பாருங்கள் 2 0 அடிச்சிடலாம். 1 6 5 30. அப்போ 5% அப்படின்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சரி, நான் இந்த மாதிரி ஃபார்முலாவில் போட்டு தான் சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக நோ. இப்போ 600 பார்த்தாலே தெரியுது. இப்போ இந்த நம்ம வட்டின்றது எதில் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க? ஆப்வியஸாக பிரின்சிபலில் தான் கால்குலேட் பண்ண வைக்க, அதில் தான் பண்ணுவாங்க, வேறு எதுலேயும் பண்ண மாட்டாங்க. இதுலேருந்து 10% வச்சு பாருங்களேன், 60. நமக்கு எவ்வளோ வேணும்? 30 ரூபா வேணும். அப்போ 10%ல் பாதி தானே 30. அப்போ கண்டிப்பாக 5% அப்படின்றது தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 30 அப்படின்றது 1 இயருக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? 1 இயர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பாருங்கள், டிவைடு பை அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஓகேங்களா? இன்ட்டு 100 போட்டிங்க அப்படின்னா இதுதான் 6%. அவ்வளோதான்ப்பா. ஓகேங்களா? இது நீங்கள் ஃபார்முலாவாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது ஒரு வருஷத்துக்கு என்ன வட்டியோ அதை பிரின்சிபல் அமௌண்ட்டில் நம்ம எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா அதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ அடுத்து இப்படி நான் ஒரு சம் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 4th கான்செப்ட். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டே வந்துச்சு அப்படின்னா சம்லாம் ஒரு மேட்ரே இல்லை, ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? இப்போ ஒருத்தன் என்ன சொல்கிறான், ஒரு 5 வருஷத்துக்கு 5 இயருக்கு வந்து ஒரு 40,000 ரூபா கடன் வாங்கியிருக்கான்ப்பா. ஓகேங்களா? 40,000 கடன் வாங்கியிருக்கான். கொடுக்கும்போது அவன் எப்படி செட்டில் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64,000ன்னு வச்சுக்கோங்களேன். 64,000 ரூபா இது வந்து அமௌண்ட்டு. இது ஜஸ்ட் எடுத்துக்கோங்க, இது வந்து அமௌண்ட்டு, இது வந்து பிரின்சிபல். இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்குறான். அந்த 6% என்னப்பா அப்படின்னு உங்களை கொஷின் கேட்குறான். எப்படி நான் கால்குலேட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கான வட்டி எவ்வளோன்னு பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது வந்து 40,000லேருந்து 64,000, அதாவது எவ்வளோ 24,000 அதிகமாக வந்திருக்கு. அப்படின்னா ஏன் இப்படி 24,000 அதிகமாக இருக்கும்? 5 வருஷத்துக்கான வட்டி 24,000. ஓகேங்களா? அப்போ ஒரு வருஷத்துக்கு என்னப்பா, இது டிவைட் பை 5 போட்டுடலாமா? ஓகேங்களா? 5 இயருக்கான ஸோ வட்டி இருந்தது. அப்போ 1 இயருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைட் பை 5 போட்டுருவோம். ஸோ அடிச்சு போட்டால் நமக்கு எவ்வளோ வரும்? ஸோ 4 5 20, 8 5 40, 2 0 அப்படியே வந்துடுவார். அப்போ 4,800 அப்படின்றது பர் இயர் இன்ட்ரெஸ்ட். நல்லா பார்த்துக்கோங்க, பர் இயர் இன்ட்ரெஸ்ட். இப்போது நான் என்ன கண்டுபிடிக்கணும்? 6%. இப்போ நமக்கு ஒரு விஷயம் பார்த்தாலே தெரியும். இப்போ இந்த இடத்துல போய் பாருங்களேன். ஸோ கடைசிலேருந்து ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 4,000. நமக்கு தேவை எவ்வளோ? 4,800 தேவை. அப்போ 10% விட கொஞ்சம் கூட. அடுத்து எப்படின்னு பாருங்களேன். இதுலேருந்து அடுத்த ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா எவ்வளோ போகிறோம்? 1%. அப்போ 400 அப்படின்றது 1%. 400 1% அப்படின்னா எனக்கு 800 தானே அடுத்து தேவை. அப்போ இன்னொரு 2% கண்டுபிடிச்சா நமக்கு என்ன கிடச்சிரும்? 4,800 கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி போட்டுடலாம். இல்லை எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பாருங்கள். பர் இயர் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோப்பா? 4,800. பிரின்சிபல் எவ்வளோப்பா நமக்கு? 40,000. ஓகேங்களா? அதை எவ்வளோ சொல்லணும்? 100க்கு எவ்வளோ பர்சன்டேஜ். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னாலே 100க்கு எவ்வளோன்னு பார்க்குறது தானே. இப்போ 2 0 2 0, அடுத்து 2 0 2 0, ஒரு நாள் 4, ஸோ 12 நாள் 48. அப்போ 12% அப்படின்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஒன்று இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான்ப்பா. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்தது எப்படி பார்த்துருக்கோன்னு பாருங்கள். ஜஸ்ட்டு PNR/100 ஃபார்முலாவில் போடுவோம், இல்லைனா இந்த மாதிரி கான்செப்டாக போடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸோ அதை ரெண்டுத்தையும் பொறுத்து தான் மாறுது. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இதில் இன்னும் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து இப்போது PNR/100 இந்த ஃபார்முலா வச்சுக்கோங்களேன். PNR/100 இந்த ஃபார்முலா நம்ம எப்படி போடுறோம்? என்னன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ்.
கரெக்டாக? ஆறுன்றது எவ்வளோப்பா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? இப்போது இது நம்பர் ஆஃப் இயர்ஸ் தானே, அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா மந்தில் கொடுப்பான். ஓகேங்களா? அவன் என்ன பண்ணியிருப்பான்? மந்தில் கொடுப்பான். அப்போ நான் மந்த்து கொடுத்தா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை இயருக்கு மாற்றணும், வேறு எதுவுமே கிடையாது. அப்போ இயருக்கு மாற்றணும் அப்படின்னா நான் பண்ண வேண்டிய வேலை அப்படின்றது நமக்கு என்ன, மந்த்துக்கும் இயருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 12 மாதம் அப்படின்றது எவ்வளோப்பா? அப்போ 1 இயர். ஓகேங்களா? நமக்கு எப்படி இருக்கணும்? இயரில் தான் இருக்கும். இப்போ அடுத்து அவன் கொஷின் என்ன கொடுத்துருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 மாதம் 7 மந்த்து கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த இன்ஸ்டெட் ஆஃப் மந்த்தை நான் இயராக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஸோ இந்த மந்த்தை மட்டும் இப்படியே வச்சுக்கிட்டு 12 கீழே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா 1/12 இயர்னு வருமா? அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் மந்த்துக்கு பதிலாக 1/12 போட்டோம் அப்படின்னா 7/12 இயராக மாறிடும். அவ்வளோதான்ப்பா. ஓகேங்களா? அப்போது நம்ம அல்டிமேட்டாக இயராக மாற்றிடணும், அது அவ்வளோதான். அப்போ மந்தில் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இயருக்கு மாற்றும் போது 1/12ன்னு போட்டுருவோம், அவ்வளோதான். அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம். நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எது கண்டுபிடிக்கிறோம்? ஒரு வருஷத்துக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படி தான் அவன் கொடுப்பான். பர் இயர்னு அவன் கொஷினில் கரெக்டாக மென்ஷன் பண்ணுவான். ஓகே, சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பர் மந்த்து கொடுத்துருப்பான். பர் மந்த்து கொடுத்தா இங்கே பர் மந்த்து கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கேயும் நீங்கள் இதில் பர் மந்தில் வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அதில் நமக்கு பிரச்சனை கிடையாது. நான் கொஷினில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். டேரெக்டாக கொஷினுக்குள்ளே போயிடலாம்ப்பா. ஸோ இப்போ இந்த கொஷின் பாருங்களேன். ரேவதி பாரோடு 6% per annum. ஓகேங்களா? வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் தான் கொடுக்குறான், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். வாட் அமௌண்ட் வில் ஷி பே கிளியர் டு டெப்ட் ஆஃப்டர் 4 years? 4 வருஷம் கழிச்சு அவள் கடன் அடைக்கணும் அப்படின்னா எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ பே பண்ணணும்னா எப்படி பே பண்ணுவாங்க? வாங்கின அமௌண்ட்டு பிரின்சிபலையும் பே பண்ணணும். ஓகேங்களா? அவள் ஃபைனலாக செட்டில் பண்ண வேண்டிய அமௌண்ட் அப்படின்றது பிரின்சிபலும் கொடுக்கணும், ப்ளஸ் அதுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து தான் தரணும். ஓகேங்களா? அப்போ நமக்கு ஆன்சர் எப்போதுமே பார்த்தீங்கன்னா 600 கூட தான் இருக்க போகிறாரு. அப்போ இந்த ஆப்ஷன் டியும் ஆப்ஷன் சியும் பார்த்தோன்னே எலிமினேட் பண்ணிவிடுங்க, அவங்க கிடையவே கிடையாது. ஓகேங்களா? அப்போ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். என்ன கண்டுபிடிப்போம்? ஒன்று ஃபார்முலாவில் போகலாம். நமக்கு தேவை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா பிரின்சிபல் 600ன்றது நமக்கு தான் தெரியுது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானே. ஸோ PNR/100. பிரின்சிபல் எவ்வளோப்பா? 600. நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ? ஸோ 4. 6ன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், 6/100. இப்போது 2 0 கேன்சல். ஓகேங்களா? ஸோ 6 36, 36 × 4 எவ்வளோப்பா? ஸோ 4 3 12, 6 4 24 வரும். 24 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ 144 அப்படின்றது கிடைக்கும். இப்போ 144ன்றது வட்டி. இப்போ நம்ம வந்து நார்மல் மெத்தடில் போட்டிருக்கோம். அப்போ 600 + 144, ஸோ 744. ஆப்ஷன் ஏன்றது மிக சரியான ஆன்சர். இது எப்படி ஷார்ட்கட்டில் போகிறது? இது அப்படியே பாருங்களேன். அவன் என்ன கொஷின் கொடுக்குறான்னு பாருங்கள். 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது 6%. அப்போ நம்ம 6% வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் சொல்லியிருக்கான்? 4 வருஷத்துக்கு. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸோ அது ரெண்டுத்தையும் வச்சு தான் மாறப்போகுதுன்னு சொல்லிட்டேன். அப்போ 6 நாள் எவ்வளோப்பா? ஸோ 24%. அப்போ 600ல் 24 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாலே போதும், உங்களுக்கான ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். இப்போ நமக்கு 600ல் 10% எவ்வளோ வரும்னு பாருங்கள், 60. ஓகேங்களா? 20% அப்படின்றது ஸோ 6 × 6 120. அதுக்கப்புறம் 4% எவ்வளோப்பா வரும்? இங்கேருந்து ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்க அப்படின்னா 1% அப்படின்றது 6ன்னு கிடைக்கும். கரெக்டாக? அப்போ 4% அப்படின்றது ஸோ 4 6 24. அப்போ நீங்கள் மொத்தமாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா 144 வரும். இது எவ்வளோ? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. அதை கொண்டு போய் நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா 600 + 144 744ன்றது மிக சரியான ஆன்சர். இதுலேருந்து நமக்கு என்ன கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றவர் எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நான் கடை வாங்குகிறேன், எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு கடை வாங்குகிறேன், இதை ரெண்டுத்தை பொறுத்து தான் மாற போகிறாரு. அவ்வளோதான். வேறு எதுவுமே உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். அடுத்து நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த கொஷின் பாருங்களேன். ஸோ டோட்டல் ஃபைன், இப்போ வந்து இடத்துல ஃபைன் தி டோட்டல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், வட்டியை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்க. போன இதில் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? ஸோ மொத்தமாக நான் எவ்வளோ செலுத்தணும்னு கேட்டிருந்தாங்க. இங்கே வந்து வட்டி மட்டும் கேட்குறாங்க. அதாவது 500 ரூபாய்க்கு, அதாவது 500 ரூபா அட்டு 7% per annum அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன் 700 ரூபா பார்த்தீங்கன்னா 10% per annum. அண்ட் 1000 வந்து 4% per annum ஃபார் 3 years. அது 3 வருஷத்துக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போது 500 ரூபாய்க்கு அவன் என்னப்போ சொல்லியிருக்கான்? 7% per annum 3 வருஷத்துக்கு. அதே மாதிரி /100 போட்டுடலாமா? ஸோ அதே மாதிரி 700 ரூபா என்னப்போ சொல்லியிருக்கான்? 10% per annum இன்ட்டு. ஓகேங்களா? இன்ட்டு அதே 3 வருஷத்துக்கு /100. ஸோ ஃபஸ்ட்டு அடுத்து இன்னொரு அமௌண்ட் எவ்வளோப்பா கொடுத்துருக்கான்? ஒரு 1000 ரூபா. 1000 ரூபா 4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் per annum, அதே 3 வருஷத்துக்கு /100. இது எல்லாமே நான் என்ன பண்ணியிருக்கேன்? PNR/100 ஃபார்முலாலே எழுதியிருக்கேன். ஓகேங்களா?
ஸோ வேணுங்கிறவங்க இதை மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சரை சொல்லலாம். இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சா உங்களுக்கு என்ன வரும், இது எல்லாமே எதுக்கான ஈக்குவலன்ட் ஃபார்முலாப்பா. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா தானே PNR/100. ஓகேங்களா? அப்போ வட்டி, அப்போ இதுக்கு தனியாக வட்டி, இதுக்கு தனியாக வட்டி, இதுக்கு தனியாக வட்டின்னு கண்டுபிடிச்சி நீங்கள் மொத்தமாக சொல்லிடலாம். இப்போ அதுவே இது வந்து எல்லாராலையும் சிம்பிளிஃபை பண்ணி போட முடியும். நான் ஷார்ட்கட்டில் போட போகிறேன். என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எதை பொறுத்து மாறும், இப்போ தானே சொன்னேன், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்டு டைம் டியூரேஷன். ஓகேங்களா? அவ்வளோதான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோப்பா, இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்போ நான் தனித்தனியாக தான் கண்டுபிடிச்சாகணும். அப்போது 7% பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு, அப்போ எவ்வளோப்பா 21% நான் பார்க்கணும். எதில் பார்க்கணும், 500க்கு 21%. இப்போ 500ல் பார்த்தீங்க அப்படின்னா 10% அப்படின்றது 50, 20% அப்படின்றது 100, 1% எவ்வளோப்பா வரும் நமக்கு. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கலாமா, அப்போ 5 தான் வரப்போகிறார். அப்போ பாருங்கள், அப்போ 105 அப்படின்றது நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிற இன்ட்ரெஸ்ட்டு. நீங்கள் வேணால் இதை சிம்பிளிஃபை பண்ணி போட்டு பாருங்களேன். 2 0 கேன்சல். ஸோ 7 3 21 வருமா, இது பர்சன்டேஜ் கிடையாது. ஏன்னா பர்சன்டேஜுக்கு தான் நம்ம கீழே எழுதிட்டோம் இல்லையா. இங்கே எழுதக்கூடியது வெறும் நம்பர் தான் எழுதணும். இந்த 10%னா 10 மட்டும் தான் எழுதணும். ஏன்னா பர்சன்டேஜுக்கு /100ன்னு சொல்லிட்டு அவன் ஃபார்முலாலே சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துட்டான். அப்போ எவ்வளோ வரும், 21 × 5 எவ்வளோ வரும், 1 5 5 2 10. இதுதான் நான் ஃபார்முலா எழுதாமல் அப்படியே டேரெக்டாக கண்டுபிடிக்கிறேன். ஓகே, அடுத்து ரெண்டாவது 700க்கு பாருங்களேன். அப்போ 10% 3 வருஷத்துக்கு, அப்போ 30% நான் கண்டுபிடிக்கணுமா. அடுத்து ரெண்டாவது நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா, இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இது ஃபஸ்ட்டு பார்ட்டு கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து ரெண்டாவது பார்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30%. அப்போ எவ்வளோப்பா, ஸோ 210. ஏன்னா 10% அப்படின்றது 70, 30% அப்படின்றது 3 × 70, ஸோ 210. அடுத்து மூணாவது பார்ட் என்னென்னு பாருங்கள். 1000க்கு 4% 3 வருஷம், அப்போ எவ்வளோப்பா 4 × 3 எவ்வளோ 12%. அப்போ 1000ல் 10% அப்படின்றது 100, 2% அப்படின்றது 20, அப்போ 120 அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இப்போ இது உங்கள் ஆன்சர் கிடையாது. நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், இதை ஆட் பண்ணி இதை ஆட் பண்ணி இதை ஆட் பண்ணி சொல்லணும். ஸோ கடைசியாக டிஜிட் எதில் முடிய போகிறான்னு பார்த்தீங்களா, 5. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ 435 கரெக்டு. நீங்கள் வேணால் இது எல்லாத்தையும் 105 210 120 ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா இவர் தான் வருவார், வேறு எந்த ஆன்சரும் வரமாட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த கொஷின் பாருங்களேன். ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1200 அட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் 4% per annum பர் மந்த். பர் ஆனம் கிடையாது, இது நல்லா நோட் பண்ணணும். ஓகேங்களா? 4% per month அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி 6 மாதத்துக்கு கண்டுபிடிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியணும், இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானே கொஷின் கேட்குறாங்க. இதுவும் டேரெக்டாக 6 × 4 24 மல்டிபிள் பண்ணிடலாம். இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். என்னப்பா ஃபார்முலா எவ்வளோ, ஸோ PNR/100. இப்போ P அப்படின்றது பிரின்சிபல் எவ்வளோப்பா, ஸோ 1200. Nன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகேங்களா? நல்லா பாருங்கள், N வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ். நமக்கு ஃபார்முலா கொடுத்துக்கிறது வருஷத்துக்கு தான் கொடுத்துருக்கான். இப்போ ஆனால் இங்கே என்ன சொல்கிறான், 6 மாதம் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேங்களா? அப்போ 6 மாதம் அப்படின்னா 12 months which is equal to 1 year. அப்போ மந்த் which is equal to என்ன சொல்லியிருக்கேன், 1/12. மந்த்து இயராக கேட்டான் அப்படின்னா நீங்கள் 12ஆல் வகுக்கணும்னு சொல்லிட்டேன். அப்போது 6/12 இது இயராக மாற்றிட்டோம். இப்போ அதுக்கப்புறம் என்னப்பா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சொல்லியிருக்கான் பாருங்கள், 4% per month அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேங்க, மந்த்துக்கு 4% அப்படின்னா வருஷத்துக்கு என்ன வரும் நமக்கு, அப்போ 12 × 4ன்னு போட்டுக்கலாமா. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி போடலாம். இப்போ பாருங்களேன், 12 கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதே 6 மாதம் தான் வரப்போகிறது, அதே 4. ஏன்னா இதுவும் மந்த்து இதுவும் மந்த்து, அதனால் பிரச்சனை கிடையாது. அப்போ மந்த்துன்னு கேட்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா மாற்றிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் அதனால தான் அதை மாற்றி காமிச்சேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மந்த்து நீங்கள் வருஷமாக மாற்றிங்கன்னா ஒரு /12 இருக்கும். அதே மாதிரி 4% per monthன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வருஷத்துக்கு தான். இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா வருஷம் தான். ஓகேங்களா? யூஸ்வலாக இந்த R அப்படின்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ஸோ பர் இயர். அது நம்ம நார்மலாக போடுற கணக்கு. இவன் நம்பர் ஆஃப் இயர்ஸும் மந்தில் கொடுத்துட்டான், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் மந்தில் கொடுத்துட்டான். அப்படின்னா நம்ம எதையுமே மாற்ற தேவையில்லை, அப்படியே டேரெக்டாக போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி மாற்றி போட்டாலும் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு 6 × 4 24 /100 அது சிம்பிளிஃபை பண்ணி போட்டால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஆனால் இதுவும் மந்த்து இதுவும் மந்த்துன்னு கொடுத்தா இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அதுக்கு நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1200 இன்ட்டு அது என்னப்பா 6 மந்த்து தானே, ஸோ இன்ட்டு எவ்வளோப்பா சொல்லியிருக்கான், ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது 4% / 100 0 கேன்சல் ஆகிடுமா. அதுக்கப்புறம் 6னா 24 இன்ட்டு 12 எவ்வளோப்பா வரும், ஸோ 240 2 டைம்ஸ் ஆஃப் 24 அப்படின்றது 48. அப்போ மொத்தமாக 288 அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இதில் இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன தெரியும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது எதை பொறுத்து மாறுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமு அண்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். கரெக்டாப்பா? டைம் எவ்வளோ இருந்ததுல 6 மாதம், அப்போ டைம் அப்படின்றது 6 மாதம்,
ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது எவ்வளோப்பா? ஸோ 4%. அப்போ நீங்கள் ரெண்டுத்தையும் ஏன்னா ரெண்டுமே மந்த்துன்னு இருக்குது, அப்போ டேரெக்டாக பெருக்கிக்கலாம். 6 × 4 24%. அப்போ 1200ல் 24% எவ்வளோ? அவ்வளோதான் நமக்கான ஆன்சர். ஓகேங்களா? நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? நீங்கள் நல்லா ஃப்ளோவாக உங்களுக்கு போட தெரியுதுன்னா இந்த ஸ்டெப்ஸ் எதுவுமே தேவை கிடையாது. அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு சிம்பிளாக 6 × 4 24 பெருக்கி போட்டு போயிட்டே இருப்போம். இதில் நம்ம 24% கண்டுபிடிக்க போகிறோம். 10% எவ்வளோப்பா? 120. 20% அப்படின்றது ஸோ 240. அகெயின் 1% அப்படின்றது எவ்வளோப்பா? 12. 4% தான் நமக்கு தேவை. அப்போ 4 × 12 48. அப்போ நீங்கள் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 288 வந்துடுவார். இப்போ நீங்கள் நல்லா போட தெரியுது அப்படின்னா இப்போ இந்த போட்டுக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸு இது எதுவுமே தேவையில்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஒரே ஸ்டெப்பில் உங்கள் ஆன்சரை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பின்றது மிக சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன். A amount was invested at simple interest at the rate of interest per annum. எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு அவன் சொல்லலப்பா. ஓகேங்களா? ஏதோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அவன் கொடுக்குறானாமா 5 வருஷத்துக்கு. had it been invested 2% ஹை ரேட், அதாவது ஃபஸ்ட்டு எவ்வளோ கொடுத்தான்னு எனக்கு தெரில, ஆனால் அதை விட ஒரு 2% அவன் அதிகமாக கொடுத்துருந்தால் it would have fetched 300 more அப்படின்னு சொல்லியிருக்கான். ஒரு 300 ரூபா வட்டி அதிகமாக வந்திருப்பா அப்படின்னு சொல்கிறான். வாட் இஸ் த அமௌண்ட் இன்வெஸ்டட் அப்படின்னு தான் கொஷின் கேட்குறான். ஓகேங்களா? இதுக்கு நான் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன தெரியும்? ஆக்சுவலி இதுக்கு பார்த்தோன்னே ஆன்சரை சொல்லிடலாம். என்ன சொல்லலாம் அப்படின்னா 2% எக்ஸ்ட்ரா 5 வருஷத்துக்கு. அப்போ 5 × 10 5 × 2 எவ்வளோப்பா? 10%. அப்போ 10% 300 அப்படின்னா அமௌண்ட் வந்து 3000 பார்த்தோன்னே சொல்லிடலாம். இருந்தாலும் உங்களுக்கு புரிதலுக்காக நான் சொல்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு PNR/100 அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%னே வச்சுப்போமே. பிரின்சிபல் எவ்வளோப்பா சொல்லியிருக்கான்? அதுவும் எனக்கு தெரியாது. பிரின்சிபலே எனக்கு தெரியல. ஆன் அமௌண்ட் அப்படின்னு அதான் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கான். என்ன அமௌண்ட்டுன்னு அவன் சொல்லலை. அப்போ என் அப்படின்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ? அது மட்டும் 5 வருஷம்னு சொல்லிட்டான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஃபஸ்ட்டு 6 தான் வச்சுருக்கான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். ஒருவேளை நான் R+3 அதிகமாக இருந்திருந்தால், ஒருவேளை இந்த R+3 ஒரு 3% அதிகமாக இருந்தால் என்னோடய இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 300 ரூபாய் அதிகமாக கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இதை ஈக்குவேஷனில் நான் எப்படி எழுதியிருக்கேன்னு பாருங்கள். இது அவன் இனிஷியலாக எடுத்துக்கிறது. இது இனிஷியல். இது நான் அந்த சேஞ்சஸ் பண்ணதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான், இந்த சேஞ்சஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு 300 ரூபாய் அதிகமாக கிடைக்கும். இப்போ இதுவும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு தான், இதுவும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஓகேங்களா? இப்போ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து அதாவது இந்த ஒரு 3% நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா? 3 இல்லைப்பா 2%. நான் 3 எழுதியிருக்கேன். இந்த இடத்துல 2%. ஒரு 2% வந்து நான் ஹை ரேட்டில் கொடுக்குறேன் பார்த்தீங்களா? அப்படி கொடுக்கும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு 300 ரூபா அதிகமாக கிடைக்குன்னு சொல்கிறான். அப்போது இதுக்கு கிடைக்கிற ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எனக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் அதுலேருந்து நான் இதை வந்து மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 300 ரூபா எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான். இப்போ பாருங்களேன், இது இன்னும் எப்படி பிரித்து எழுதலான்னு பாருங்கள். ஸோ P × 5 இது உள்ளே போய் P5P உள்ளே கொண்டு போய் பெருக்கலாமா? அப்போது 5PR / 100. அடுத்து என்னப்பா சொல்லலாம்? ஸோ 5P × 2 / 100. ஸோ மைனஸ் 5PR / 100 which is equal to 300. இதை கேன்சல் பண்ணலாமா? 5PR கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் எவ்வளோ தான் இருக்கும் பாருங்கள். 5 × 2 10. அந்த 10க்கு ஒரு 0 கேன்சல் ஆகிடும். அப்போ பிரின்சிபல் எவ்வளோப்பா? இந்த 0 அந்த பக்கம் போச்சுன்னா 3000 அப்படின்றது கிடைக்கும். அதாவது என்ன பார்க்குறீங்கன்னா ரெண்டுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம கணக்கு பண்ணுறோம். ஒரு 2% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வந்தால் எனக்கு 300 ரூபா அதிகமாக கிடைக்கும்னு சொல்கிறான். அப்போ இதுக்கு ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ இனிஷியலாக ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும். எது கிடைக்கும்போது அதிகமாக கிடைக்கும்னு சொல்கிறான்? ஒரு 2% அதிகமாக இருக்கும்போது. அப்போ அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை நான் மைனஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 300 ரூபான்றது கிடச்சிரும். கரெக்டாக? உடனே இந்த மாதிரி நீங்கள் ஈக்குவேஷனில் எழுதணும். அப்படி இல்லை அப்படின்னா நான் சொல்கிற புரிதலுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா பார்த்த உடனே ஆன்சரை சொல்லிடலாம். இப்போ நீங்கள் சொல்கிற நார்மலாக போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரிலாம் போட்டு பிரின்சிபல் அப்படின்றது 3000 நம்ம தூக்கி எழுதுவோம். இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். அந்த 2% எக்ஸ்ட்ரா இருக்கா? அது வந்து எவ்வளோ? அந்த 5 இயர்ஸ்க்கு அதுதானே இங்கே டாமினேட் பண்ணது. அப்போ 5 × 2 அந்த 10% தானேப்பா இந்த இடத்துல. இதை நம்ம எப்படி எழுதுவோம்? 10P / 100 which is equal to 300. கரெக்டாக? இப்போ 10 கீழே 100 தான் என்ன சொல்லுவோம்? இப்போ 10% நம்ம எப்படி ரீரைட் பண்ணி எழுதுவோம்? 10/100 அப்படின்னு எழுதுவோமா? அப்போ இந்த இடத்துல என்னது? 10% ஆஃப் பிரின்சிபல் which is equal to 300 ரூபான்னு தானே அர்த்தம். அப்போது 10% பிரின்சிபல் எனக்கு என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். 10% ஆஃப் பிரின்சிபல் 300 அப்படின்னா
அதுலேருந்து 100% எனக்கு பிரின்சிபலே தேவை. அப்போ 100% எவ்வளோ சொல்லுவோம்? நம்ம 2 பக்கமும் 10ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இந்த பக்கம் 100ஆக வந்துடுவார். அப்போ இந்த பக்கம் 100% வந்துடுவார். அப்போ இந்த பக்கம் 3000 ஆயிடுவார். அப்போ நமக்கான ஆன்சர் அப்படின்றது 3000 அப்படின்றது வந்துடுவார். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்துடுவார். இதுக்கு நமக்கு புரிய வேண்டிய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்ட்ரா இருக்கோ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பர்சன்டேஜுக்கு தான் நமக்கு அந்த 300 கிடச்சிருக்கும். அவ்வளோதான். அப்போ இந்த இடத்துல 2% எக்ஸ்ட்ரான்னு சொல்லியிருக்கான் 5 வருஷத்துக்கு. ஓகேங்களா? நம்ம எல்லா இன்ட்ரெஸ்ட்டுமே எதில் கண்டுபிடிக்கிறோம்? பிரின்சிபலில் தான் கண்டுபிடிக்கிறோம். நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸாக, ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது என்ன சொல்லியிருக்கேன்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் டைமும் வச்சுருந்தா அந்த அமௌண்ட்டே கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்போது 5 இயர்ஸு 2%, அப்போ 10% அமௌண்ட் அப்படின்றது தான் 300. அப்போ 100% அப்படின்றது கண்டுபிடிச்சோம் அப்படின்னா பிரின்சிபல் நமக்கு கிடச்சிரும். அப்போ பிரின்சிபல் நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 3000. அவன் என்ன கொஸ்டின் கேட்குறான்? வாட் வாஸ் த அமௌண்ட் இன்வெஸ்டட்? அவன் எவ்வளோ முதலீடு பண்ணியிருப்பான்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கான ஆன்சர் எவ்வளோப்பா? ஆப்ஷன் பி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு. இப்போ இந்த சம்ம ஹோம்ஒர்க்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? இது பாருங்கள், 3% பர் மந்த் இருக்காரு, 7 மந்த் இருக்காரு, 1200. இதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா விட்டுருங்க, வரல அப்படின்னா நம்ம தாராளமாக நம்ம டெலகிராம் குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், பாருங்கள் சொல்யூஷன் எப்படி போகிறதுன்றது சொல்கிறேன். சரி, வெரி ஈஸி ஒன். இப்போ நம்ம பார்த்த கான்செப்ட் எல்லாமே இங்கே அப்படியே வந்துருக்கு, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் நான் சாஃப்ட் காப்பியாக அதை போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அது எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருந்து அடுத்தடுத்த கிளாஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூப்பா.